கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். என் காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு உம்முடைய ஆகாரத்தை எனக்கு பிட்டு தரும்படியாக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், பேசுகிற வார்த்தை நமக்கு பிரயோஜனப்படும்படியாய் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்து உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை முன்குறித்து அழைத்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே கொண்டு வந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை உம்முடைய வார்த்தையாய் வெளிப்படட்டும். உடைய வேத வசனத்தின் ஆண்டவரே காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படட்டும். நாங்கள் அதன்படி நடக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு சில காரியங்களை மிக வேகமாய் நான் வேத வசனத்தோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்த நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இது 3வது நாள். ஏன் என்னை தேடினீர்கள்? முதலாவது நாள் என்ன தேடினீர்கள் என்பது 2வது நாள். இப்போது 3வது நாள் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வருவதற்காய் நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிற சில சமயங்கள் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் அந்த வேலையை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயித்து உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தரும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாம். நான் வேத வசனத்தை வேகமாய் சொல்லுகிறேன். இந்த வேத வசனங்கள் நமக்கு பிரயோஜனப்படும்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை கொடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை. இது யாரை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்பதை 2 நபர்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆண்டவர் அதிலே இருக்கிறார். 2வது அவருடைய தாய் மரியாள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரியாளை இந்த வேத வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் மூல பாஷையாகிய எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளிலிருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டது கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலே அம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கேத்தலிக் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே அம்மா என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிரேக்க வார்த்தையில் யுனை, UNAI என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அது யூத மார்க்கத்தில் இந்த யுனை என்கிற கிரேக்க பதத்திற்கு மிகவும் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொடுக்கப்படுகிற மிக மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது நாம் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிறபடி அது அல்ல. ஆனால் கேத்தலிக் பைபிளில் இருக்கிற வார்த்தை அம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பழக்கத்தில் இருக்கிற வண்ணமாய் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. போகட்டும். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என் வேலை வரவில்லையே என்று நாம் காத்திருக்கிற சில சமயங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் என் வேலை இன்னும் வரவில்லையே, என் வாசல் திறக்கவில்லையே, என் சுகம் கிடைக்கவில்லையே, வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, அநேக காரியங்களை நாம் அங்கலாய்த்தது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தித்தது உண்டு. உங்களுக்கும் அந்த சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை மிகவும் ஒரு இக்கட்டான யூத மார்க்கத்தில் ஒரு திருமணம் என்பது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம். மாத்திரமல்ல, அங்கு ஏதாகிலும் ஒன்று குறைவுபட்டால் அது மிகவும் அந்த சமூகத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருந்தது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திராட்சை ரசத்தை குடித்து நாம் பார்க்கும்போது திராட்சை ரசம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது மேசியா யூதாவில் இருந்து வருவார், தன் வஸ்திரத்தை திராட்சை ரசத்தால் அதை தோய்ப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேசியா வருவார், திராட்சை ரசத்தினால்
அதை தோய்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது இரத்தத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காய்? இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் வேதத்திலே முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நாம் பார்க்கும்போது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் வேலை வரவில்லை என்று நாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்த வண்ணமாய் மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஏறக்குறைய 28 வேலைகளை, காலங்களை அதை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அதை சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 28 வேலை அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலத்தை பிரசங்கி 3:1 பார்க்கும்பொழுது நாம் அதை குறிப்பாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? இந்த திராட்சை ரசத்தை குறைவுபட்டிருக்கிற இந்த சம்பவமானது பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை குறிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே என்ன எதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை ஒப்பிடும் பொழுது திராட்சை ரசமானது 3-4 காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. ஒன்றாவது, திராட்சை ரசம் எதற்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மகிழ்ச்சியான காரியங்களுக்கு திராட்சை ரசம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஆசீர்வாதத்திற்கு திராட்சை ரசம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு திராட்சை ரசம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, மேசையா வருகிற காரியத்தை குறித்து நமக்கு அடையாளமாய் அது தெரிவிக்கிறது. திராட்சை ரசம் நாம் சாதாரணமாய் நாம் இதை வெறும் திராட்சை ரசம் மாத்திரம் என்று சொல்லி கடந்து போக முடியாது. ஆனால் இந்த திராட்சை ரசத்தின் வேத வாக்கியங்கள், வேத காரியங்களை நாம் திருப்பி பார்க்கும்பொழுது, இந்த திராட்சை ரசமானது 4 காரியங்களை குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். முதலாவது மகிழ்ச்சி, இரண்டாவது ஆசீர்வாதம், மூன்றாவது உடன்படிக்கை, நான்காவது மேசியா வந்து நமக்காய் சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழுவார் என்ற காரியத்தை வெளிப்படுத்தும்படியாய் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது, திராட்சை ரசமானது அவருடைய இரத்தத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் வேலை வரவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வேலை இன்னும் வரவில்லை. அதே 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வேலை வரவில்லை என்று 3 காரியங்களிலே அவருடைய வேலை வரவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. 7, 6, 7, 8, 7, 30 பார்க்கும்பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இதே காரியத்தை அடுத்து நாம் பார்க்கும்பொழுது என் வேலை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தம்முடைய வேலை வந்தது, பிதாவினிடத்திற்கு போகும் தம்முடைய வேலை வந்தது என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிதாவே வேலை வந்தது, பிதாவே வேலை வந்தது. நான் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன், நேரம் கருதி நான் இதை சொல்லுகிறேன். ஆகினால் நீங்கள் குறிப்பெடுத்தால் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிதாவே வேலை வந்தது. 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அம்மா அதோ உன் தாய். அந்த நேரத்திலே வேலை வந்தது. ஆண்டவர் சிலுவிலே மரிக்கும் பொழுது தன்னுடைய தாயை பார்த்து, அம்மாவை பார்த்து தன்னுடைய சீஷனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேலை வந்தது. 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. முதலாவது 3 காரியங்களை பார்த்தோம். என் வேலை வரவில்லை, ஆனால் இப்பொழுது அவருடைய வேலை வந்திருப்பதற்கு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கிற காரியம் வேலை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, கானாவூரில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் இந்த சம்பவம் நடந்தது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமையை
வெளிப்படுத்தும்படியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு காரணம் என்ன? அவர் திருமணத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அநேகர் அதிலே அழைக்கப்பட்டிருந்தார்கள், உறவினர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், நண்பர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்களை சுற்றியிருந்த அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? ஆண்டவருடைய மகிமை அந்த நாளிலே வெளிப்படும்படியாய் தேவனானவர் அவரை அந்த திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் தாயும் சீஷர்களும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அவருடைய தாய் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவரோடு கூட யார் அழைக்கப்பட்டிருந்தார்? சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய தாய்க்கு நன்றாய் தெரியும். இவர் யார்? தேவனுடைய குமாரன், இவருடைய வல்லமை இருக்கிறது, இவர் அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இவர்களே வெளிப்படும் என்று ஏற்கனவே தன்னுடைய தாய்க்கு தெரியும். ஆனால் வந்திருக்கிற மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பது என்ன தெரியாது. அதனாலே ஃபார் த பப்ளிக் தெரியறதுக்காக, மற்ற பொதுமக்களுக்கு இது தெரிவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கானா ஊரில் இந்த அற்புதத்தை செய்யும்படியாய் என்ன இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. தேவனுடைய சின்னமே, இந்த காலை வேளையில் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இந்த அற்புதம் நடந்தது. இந்த அற்புதம் நடப்பதற்கு இதுதான் முதல் அற்புதம். தன்னை வெளிப்படுத்தும்படியாய் மற்றவர்கள் யார் என்பதை, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த கானாவூர் அற்புதம் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இது அவருக்கு மகிமையை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை என்ன? நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நோக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய பிறப்பானது நமக்கு மகிமையை கொடுக்கிறதா இருக்கிறது. புறஜாதிகளுக்கு இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனமானது புறஜாதிகளுக்கு இது சுவிசேஷமாகவும் நமக்கு மகிமையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சின்னம், இந்த காலை வேளையில் நாம் அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிறது? இந்த கானாவூரிலே நடந்த இந்த திருமணத்தின் நிகழ்ச்சி நமக்கு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் கானாவூரிலே பங்கெடுக்கும் பொழுது அவருடைய மகிமை மற்றவர்கள் கண்டுகொள்ளும்படியாக இது நடந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனத்தை தியானிக்கவும், இதை நாம் அனுசரிக்கவும், மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நிற்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முற்படுக வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை இன்னும் வரவில்லை, ஆனால் இப்போது வேலை வந்தது. எதற்காய்? நீங்களும் நானும் மற்ற சமூகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பதாய் நாம் மகிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்பதாய் நாம் எப்படி காட்சி அளிக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை யார் என்று நம்மை பார்க்கிறார்கள்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் நாம் அழைக்கிறோம். நம்முடைய காரியங்களிலே அன்பு தணிந்து போகிறதை நாம் இப்பொழுது காண்கிறோம். அன்பு குறைவுபட்டால் எல்லாமே குறைவுபடும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, வேத வசனத்தை நேசிக்கிற அன்பு, நாம் மற்றவர்களோடு கூட பழகிற பழக்கத்தில் இருக்கிற அன்பு குறையும் பொழுது எல்லாமே தாழ்ச்சி அடைகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். மகனுக்கும் மகளுக்கும், மகனுக்கும் தாய்க்கும், மகனுக்கும் அப்பாவுக்கும், மகனுக்கும் அல்லது நண்பர்களுக்கும் அல்லது சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கிற அன்பு தாழ்ச்சி அடைகிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தன் பிள்ளைக்கும் தாய்க்கும் இருக்கிற அன்பு குறைகிறதை பார்க்கிறோம். எப்பொழுது அன்பு தாழ்ச்சி அடைகிறதோ அப்பொழுது நாம் அவர்களை விட்டு நாம் தூர அல்லது வெகு தூரத்தில் போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது வேத வசனத்தை நேசிக்கிற நேசத்திலே எவ்வளவு நாம் உறுதியாக இருக்கிறோமோ அவ்வளவுதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே பிரதிபலிக்கும். இந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே என்னுடைய இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது வேலை வந்தது, ஆனால் இப்பொழுது இதற்கு முன்னே வேலை வரவில்லை, இப்பொழுது வேலை வந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொள்கிற வேலை வந்திருக்கிறது.
மற்றவர்களுக்கு முன்பாக நாம் காட்சியளிக்கிறோம். நம்ம யார் என்று மற்றவர்கள் காண்கிறார்கள் என்பதை நாம் திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராகிலும் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. மனுஷகுமாரன் வந்ததின் நோக்கம் என்ன? யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் தேவனாய் வெளிப்படவில்லை, எல்லா ஜனங்களுக்கும் அவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவருடைய பிறப்பானது எப்படி இருக்கிறது? சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே என்ன வேலை வந்தது? நியாய தீர்ப்பின் வேலை வந்திருக்கிறது. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இந்த நியாய தீர்ப்பில் இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு உடன்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு வேதனை உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணப்பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு, சுகம் இல்லை, பலவீனம் உண்டு. ஆனால் இவற்றின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தின் வார்த்தை மிகவும் மிகவும் நமக்கு பிரயோஜனப்படும்படியா எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், இதை நேசிக்கும் பொழுது, இதை நாம் கை கொள்ளும் பொழுது இது நமக்கு பிரயோஜனப்படுகிறது. அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லக்கூடும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி மரியாளுக்கு தன்னுடைய தாய்க்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேலை வந்தபொழுது 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய சீஷர்கள் விசுவாசம் வைப்பதற்கு அதுவரையிலும் அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணலையா? விசுவாசம் வைக்கல. ஆனால் அவரோடு கூட கடந்து சென்றார்கள். ஆனால் அவருடைய சீஷர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? இந்த கானாவூருடைய அற்புதம். அது அற்புதம் எதை காண்பித்தது என்றால், தேவனானவர், கிறிஸ்துவானவர், பிதாவானவருடைய சித்தத்தின்படி நடந்தபடியினாலே இயேசுவானவர் இந்த நாளிலே என்ன மகிமைப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாமதமானது எதற்காய் இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து மகிமை அடையும்படியாய் மாத்திரமல்ல, அவரோடு கூட பிரயாணப்பட்ட, அவரோடு கூட பயணித்த, அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் என்ன பண்ணினார்கள்? விசுவாசம் வைப்பதற்கு அந்த காரியம் நடைபெற்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம். அவரை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் எளிதாய் மாற்றக்கூடிய காரியங்கள். அது அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே அவருடைய விசுவாசத்திற்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட பிரயாணப்படுகிறோம். இந்த வேத வசனத்தை நாம் சுமந்து செல்லுகிறோம். ஆனால் நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் நம்புகிறோமா? அவருடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்க்கும்படியா இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட அழைக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும், இனி காலம் செல்லாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வாக்கியம், என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்பது தெரியாது. நீங்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாய் கோயம்புத்தூர் பிஷப் என்ன பண்ணினார்?
கேள்விப்பட்டீங்களா? கோயம்புத்தூர் பிஷப் மரித்தார். காரணம் என்ன? சாதாரணமாக வாக்கிங் போயிருந்தார். ஈரோடு சேலம் புதுசாக உருவான ஒரு டயசிஸ். மிகவும் 56 வயது என்று நினைக்கிறேன். 56 வயது. ஆனால் அவர் மரிக்கப் போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. நம்முடைய நாட்கள் நம்முடைய கரத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியா உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அது நம்முடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை நிச்சயமாய் பொறுப்பெடுத்து நடத்துவார். குறித்த வேளையில் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சகாயமாய் மாற்றி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தரும் ஆலோசனை என்னவென்றால், குறித்த காலத்தில் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு குறித்த காலத்தில் எல்லாம் நடைபெறும். அவர் செய்ய நினைத்தது ஒருவரும் தடை பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது குறித்த நேரத்தில் அது நிறைவேறும். அதற்காக அது தாமதம் செய்யாது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் நிச்சயித்து கடந்து போகும்படியா உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அங்கேதான் இருக்கிறார். அற்புதம் செய்வதற்கு தாமதப்பட்டாலும் அவர் நிச்சயமாய் செய்வார். உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று அவர் நிச்சயித்து இருக்கிறார். ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அற்புதமானது தாமதப்படும். அது நிச்சயமாய் நடைபெறும், ஆனால் என்ன ஆகும்? தாமதமாகும். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நிச்சயித்து விசுவாசித்து அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தாமதமானாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகன் அடிக்கடி ஒன்று சொல்லுவான். அவன் பிரச்சனையிலே கடந்து போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவான், எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் என்னோடு கூட இல்லை என்பதை நான் சொல்ல மாட்டேன். என்னோடு கூட இருக்கிறார். அது காலம் தாமதமாகும், ஆனாலும் அவர் என்னோடு கூட இருந்து என் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி என்னுடைய மூத்த சகோதரர் என்னுடைய பிள்ளை அடிக்கடி இதை சொல்லுவான். ஏனென்று சொன்னால் அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவன் பட்ட உபத்திரவம் மிகவும் அதிகம். வேலை இல்லாத சூழ்நிலை, எல்லாவற்றையும் கடந்து வரும்படியா அவர்கள் பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டிய, நாம் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது. வேலை செய்தால் மட்டுமே அங்கே இருக்க முடியும். வாடகை அதிகம். குடும்பத்திலே நாம் இங்கே இருக்கிற மாதிரி நாம் எவ்வளவு நாள் கொடுத்து நம்ம வாடகை குறைவாக கொடுத்து இருக்க முடியாது. அங்கு குறிப்பிட்ட டாலர் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனாலும் கூட கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி அவன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டான். என்னுடைய சின்னமே, உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். காலம் தாமதமானாலும் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அது நிச்சயமாய் நடைபெறும். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே திராட்சரசத்தை நீர் மாற்றினீர். அது ருசியுள்ளமா ஆண்டவரே திராட்சரசமாய் மாறிற்று என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நீர் செய்கிற அற்புத அடையாளங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கின்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு கடந்து போகும்படியா, அது உம்மால் கூடும் கூடாதவை ஒன்றுமில்லை என்பதோடு கூட கடந்து போகும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.